அனைவருக்கும் அந்தி மாலை வணக்கங்களுடன் நான் கவிஞர் மற்றும் குறும்பட இயக்குனர் உங்கள் எளியவன். உண்மையை சொல்ல வேண்டுமானால் இங்கே உள்ள பாதி பேருக்கும் என்னை யாரென்றே தெரியாது அல்லவா? எம்எஸ்சி எம்எட் இயற்பியல் படித்த என் இயற்பெயர் சே முத்துலிங்கம். நான் செஞ்சிக்கோட்டையிலிருந்து வருகிறேன். 10 ஆண்டுகளாக தனியார் பள்ளியின் இயற்பியல் ஆசிரியராக, முதுநிலை இயற்பியல் ஆசிரியராக, ஏன் சுட சுட இன்று கூட 11ஆம் வகுப்பு செய்முறை பொதுத் தேர்வு பணியை முடித்துவிட்டு அசுர பணி ஆளை ஆட்கொள்ளும் முன்னே கவிப்பீடியா கவிமேடை எங்கே உள்ளது என வழி நெடுக விக்கிபீடியாவிடம் ஒட்டுமொத்த விலாசம் வாங்கி கவிப்பீடியா கவிமேடை எங்கே உள்ளது என வழிநெடுக விக்கிபீடியாவிடம் ஒட்டுமொத்த விலாசம் வாங்கி கையில் ஒளி வாங்கி ஏந்தி என் சிற்றுரையை இனிதே துவக்குகின்றேன். என்னது, இனிமேல் தான் கவிதையை சொல்ல போறீங்களான்னு நினைப்போருக்கும், நீ எல்லாம் என்ன கவிதை சொல்ல போறோன்னு நினைப்போருக்கும், முதல்ல சொல்லு அது கவிதையான்னு சொல்லுறேன்னு செல்ல நோண்டியபடி சொன்னாலும் எளியவனின் எழுத்தாளுமையை சீண்டினோருக்கும் தற்சமயத்தில் வேண்டிய கவிதையை நாளம் கருதி காலமே நான் தரவும் தயார். ஆரம்பிக்கலாமா? நேற்று உலக காதலர் தினம் என்பது யாவரும் அறிந்தது. ஒருவேளை கவிப்பீடியா விழா குழுவினருக்கும் 1008 என்ன, 2016 என்ன, ஏன் 2025க்கும் மேலான வேலைகள் இருந்திருக்கலாம் அல்லவா? ஏனெனில் விழா இன்றுதானே, நேற்று கவியரங்கம் இல்லை என மெதுவாக கூறிக்கொண்டு பொதுவாக என்னை பொறுத்தாற்றுக என்று பொன் போன்றவரை வாழ்த்தி வணங்கி, அந்நிய அமில மொழிகள் அன்னை தமிழை அவசியம் அரிக்கும் என்று எண்ணியே தமிழ் இனி மெல்லச் சாகும் என அன்றே கணித்தான் என் பாட்டன் முண்டாசு கவிஞன் மகாகவி பாரதி. பேஸ்புக்கில், வங்கி பாஸ்புக்கில், படிக்கும் டெக்ஸ்ட் புக்கில், மார்வாடி கடன் புக்கில் மணிக்கொன்று இல்லை நொடிக்கு நொடி தமிழை போல காதலும் மெல்ல மெல்ல சாவதற்கும் பல அட்டக்கத்திகள் பிறப்பதற்கும் காதலுக்கு என்று தனி ஒரு பிறப்பு இறப்பு சான்றிதழ் இயற்றப்படாத விதி. அதிலும் அப்பாவி 90s கிட்ஸ் கதி அதோ கதி. எனக்கு சரியாக நினைவிருக்கிறது, நான் முதலில் 3ஆம் அல்லது 4ஆம் வகுப்பு படிக்கையிலே எழுதிய என் கவிதை. தயவு செய்து யாரும் சிரித்து விடாதீர். எல்லோரின் முதல் காதல் கவிதையும் என் கவிதை போல மொக்கையாகத்தான் இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இதோ என் முதல் காதல் கவிதை. நிலா தருவது ஒளி, நீ எனக்கு தருவது காதல் வலி. உடனே இது பிஞ்சிலே பழுத்தது என்பார்களே, அதுவே ஒரு செயலை சரிவர செய்யவில்லை என்றால் அப்பொழுது மட்டும் 5இல் வளையாதது என்ன 50இல் வளையுமா என கேட்பார்கள். இன்றைக்கு நான் கவிஞன், அன்றைக்கு நான் கவியறியா இளம் கவிஞன். இன்றைக்கு நான் கவிஞன், அன்றைக்கு நான் கவியறியா இளம் கவிஞன் அல்லவா? என்னுடைய திருமணமும் காதல் திருமணமே. அதற்கென்றே வாக்கப்பட்ட வாசகம் ஒன்று அலாவீர் உலாவருமே. கண்களில் தொடங்கிய நம் காதல் கல்யாண பந்தலில் வந்து முடிந்தது என்று. கண்களில் தொடங்கிய நம் காதல் கல்யாண பந்தலில் வந்து முடிந்தது என்று அது முதுமொழி. கற்பம் கன்ஃபார்ம் ஆன பின்பே காதல் கல்யாணம் இது என்று அக்மார்க் முத்திரை குத்தப்படும் காலம் என்று இது புதுமொழி. கற்பம் கன்ஃபார்ம் ஆன பின்பே காதல் கல்யாணம் இது என்று அக்மார்க் முத்திரை குத்தப்படும் காலம் என்று இது புதுமொழி. நாணயத்திற்கு எப்படி 2 பக்கங்கள் உள்ளனவோ அதே போல காதலின் 2 பக்கங்களை சின்ன இசைஞானி யுவன் சங்கர் ராஜா இசையில் அந்த 2 பாடலுமே, ஒன்று சிநேகன் பாடல், மற்றொன்று 2 முறை தேசிய விருதை உச்சி முகர்ந்த மறைத்திரு பாடலாசிரியர் நா. முத்துக்குமார் ஐயா அவர்களின் பாடல்களே. கவிதை என்று சொல்லிவிட்டு என்னப்பா நீ பாட்டுக்கு பாட்டு பாடுறன்னு சத்தம் போட போற. பாடலின் சத்தத்தையும் சந்தத்தையும் அது கொண்டுள்ள சொந்த பந்தத்தையும் அது ஏற்படுத்திய சேதாரங்களையும் ஆதாரமாக எடுத்து வைக்கவே இக்கால காதல் பாட்டு. முதலில் அம்பலுக்கும் பொம்பலுக்கும் அவசரம், அத காதல்னு சொல்லுறாங்க அனைவரும். காதல் ஒரு கண்ணாமூச்சி கலவரம், அது எப்போதுமே போதையான நிலவரம். இந்த பாடல் சிநேகனைய எழுதுந்து அப்படியே அதை மாத்தி பண்ணா, ஆம்பளைக்கும் அவசரம், பொம்பளைக்கும் அவசரம், அதை காதல்னு சொல்லுறாங்க பிரைட் வாக்கு செல்வம் அனைவரும் அப்படின்னு கூட நம்ம மாத்திக்கலாம். அதுக்கு அடுத்து நான் எழுதியிருக்காரு, நீ சொல்லு என்ன கூட சொல்லலாம். நீ சொல்லும் காதல் எல்லாம் மலை ஏறி போச்சு சிட்டு தும்மல போல வந்து போகுது இந்த காதல்னு சொல்லுறாங்க, கண்டபடி சுத்துறாங்க, டப்பு குறைஞ்சா மப்பு குறைஞ்சா தள்ளி போறாங்க. காதல் எல்லாமே ஒரு கண்ணா மூச்சு, அதில் ஆணும் பெண்ணுமே தினம் காணா போச்சு.
காதலிலே தற்கொலைகள் குறைஞ்சே போச்சு. அட உண்மை காதலே இல்ல சித்தப்பு, இங்க ஒருத்த சாப்பிடுறான் ஆனா ஒருத்தன் வாழுறான். அட என்னடா உலகம், இது எத்தனை கலகம், இங்க காதலே பாவம், இது யார் விட்ட சாபம். இது நவீன காதலை மையப்படுத்தி எழுதியிருக்காங்க. ஆனா அதே காதல் எதிர்ப்பாளராக இருக்கலாம். அதே காதலை போற்றி ஒருத்தர் எழுதியிருக்காரு, அது நாமத்துக்குமார் ஐயா. அவர் எழுதியிருக்காரு, நடைபாதை விளக்கா காதல் விடிந்தவுடன் அணைப்பதற்கு, நெருப்பாலும் முடியாதம்மா நினைவுகளை அழிப்பதற்கு, உனக்காக காத்திருப்பேன் உயிரோடு பார்த்திருப்பேன், போகாதே போகாதே நீ இருந்தா நான் இருப்பேன், போகாதே போகாதே நீ பிரிந்தா நான் இறப்பேன், உன்னோடு வாழ்ந்த காலங்கள் யாவும் கனவா என்னை மூடுதடி, யார் என்று நீயும் என்னை பார்க்கும்போது உயிரே உயிர் மோகுதடி, கல்லறையில் கூட ஜன்னல் ஒன்று வைத்து உந்தன் முகம் பார்ப்பேனடி, போகாதே போகாதே நீ இருந்தா நான் இருப்பேன், போகாதே போகாதே நீ பிரிந்தா நான் இறப்பேன். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு பாடல்ல காதலை பத்தி எவ்வாறு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பாடல அவன் இறந்தா கூட ஒரு கல்லறை வச்சு அந்த கல்லறை வழியா அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பான், நான் இறந்ததுக்கு அப்புறம் கூட காதல் அழியாதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஆசிரியரும் வர சொல்லிட்டு இல்லையா, கண்டிப்பா இன்ட்ரோடக்ஷனா இருக்கட்டும், முன்னுரையா இருக்கட்டும், கண்டிப்பா கன்க்ளூஷன், அதாவது முடிவுரைன்னு ஒன்று வேணும் இல்லையா. அந்த முடிவுரை நான் எழுதின ஒரு முன்னுரையை தான் நான் முடிவுரையா ஆக்க விருப்பப்படுறேன். இது உண்மையான நடந்தது. நான் ஏன்னா இங்கே இருக்கிற ஒருத்தருக்கு என்னை பற்றி தெரியும். ஏன்னா திரைப்பட பாடலாசிரியர் எனக்கு முன்னாடி, அவருக்கு முன்னாடி ஒருத்தர் பாட்டு கவிதை வச்சாரியா, அண்ணன் மகுவி அண்ணன் திரைப்பட பாடலாசிரியர், அவருக்கு தெரியும். இந்த கவிதை நான் ஒரு சில மேடையில் சொல்லியிருக்கேன். அந்த கவிதை மட்டும் உங்க முன்னாடி சொல்லிட்டு முடிக்கலாங்கிறேன். நிறைவாக ஒரே ஒரு உண்மை சம்பவத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு செல்லலாம் என எண்ணி, இதோ ஒரு அரும்பெரும் கவிதை. இந்த கவிதை நான் எழுதிய கவிதைகளிலே ஆகச் சிறந்த கவிதை. என் ஈரக்கொலை அறுபட பெற்றெடுத்தேன் உன்னை, என் ஈரக்கொலை அறுபட பெற்றெடுத்தேன் உன்னை, நெஞ்சில் ஈரமே இல்லாமல், நெஞ்சில் ஈரமே இல்லாமல் ஈரமாவு வாங்கி வர சொல்லி இரவு 8 மணிக்கு இந்த 80 வயது இளம் பெண்ணையா கடை வீதிக்கும் அனுப்பி வைத்தாயோ நீ. என் ஈரக்கொலை அறுபட பெற்றெடுத்தேன் உன்னை, நெஞ்சில் ஈரமே இல்லாமல் ஈரமாவு வாங்கி வர சொல்லி இரவு 8 மணிக்கு இந்த 80 வயது இளம் பெண்ணையா கடை வீதிக்கும் அனுப்பி வைத்தாயோ நீ. என் கடைசி விதி முடியாதோ என்றெல்லாம் கூட எண்ணி இருப்பாயோ நீ. நெற்குத்தி பல்முளைக்க வைக்க பரிதவித்த என்னிடம் நீயோ கடும் சொல்லை மட்டுமே எனக்கு பரிசளித்தாய். வானொலி கேட்க காணொலி பார்க்க கற்றுக் கொடுத்தேன் அன்று நான், வானொலி கேட்க காணொலி பார்க்க கற்றுக் கொடுத்தேன் அன்று நான். இன்று எனக்கு வயதான போதோ இனியும் இதெல்லாம் உனக்கு ஒரு கேடா என்றாய் நீ. இன்று எனக்கு வயதான போதோ இனியும் இதெல்லாம் உனக்கு ஒரு கேடா என்றாய் நீ. நல்ல பிள்ளையாய் முன்வாசல் காத்து நட என்றேன் நான், நல்ல பிள்ளையாய் முன்வாசல் காத்து நட என்றேன் நான். பின்வாசல் ஒன்றே என் முற்றம் என்றாய், முண்டச்சியா நான் ஆனதினால் தானவோ. பின்வாசல் ஒன்றே என் முற்றம் என்றாய், முண்டச்சியா நான் ஆனதினால் தானோ என்று நிறைவு பெறாத நீண்ட கவிதை அது, நீண்ட நெடிய கவிதை அது. நிறைவாக அந்த மூதாட்டியை வாட்டி வதைத்தோர் யார் தெரியுமா? 20 ஆண்டுகளாக உயிருக்கு உயிராக காதலித்து கரம் பற்றியவர்கள். அதுதான் கடும் வேதனை. காதல் என்பது, நிறைவாக காதல் என்பது எடுப்பதில் மட்டுமே இல்லை, கொடுப்பதிலும் கூட இருக்கிறது என்றால் காலமெல்லாம் இன்னும் காதல் வாழும் வாழும். வாய்ப்பளித்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் வானளவு நன்றிகள். இப்படிக்கு உங்கள் எளியவன். நன்றி, வணக்கம்.